Hi friends, இன்னைக்கு old jeans வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்ட் ஜீன்ஸு இல்லைன்னா சின்னதாக போன ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஜீன்ஸோட பாட்டம் பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அகலமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் ஈவனாக கட் பண்ணுங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேலே இருக்க ஸ்டிச் வந்து நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ டாப்லேயும் வராமல் மிடில்லேயும் வராமல் அந்த ஸ்டிச் வந்து இது மாதிரி வந்து வர மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டிச் வந்து நீங்கள் இது மாதிரி கரெக்டாக நடுவுலேயும் வராமல் டாப்லேயும் வராத மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன், லென்த்தை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து இது மாதிரி வருது பாருங்கள். ஸோ இது மாதிரி வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை மறுபடியும் நான் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நான் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த நடுவில் வந்து இது மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு மார்க் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அடையாளமாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த சைடும் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக சென்டராக பார்த்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஜிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜிப்போட எண்டை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நடுவில். ஸோ அதோட வச்சு இது மாதிரி பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கிளிப் யூஸ் பண்ணி இது மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு கரெக்டாக நடுவில் வச்சுட்டு இது மாதிரி பின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஜிப்பை வச்சுட்டு இது மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து இது மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி அயன் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபோல்டு வந்து நல்லா ப்ரெஸ் ஆகியிருக்கும். ஸோ ஒட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே அடுத்த எட்ஜ்லேயும் வந்து இதே மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அயன் பண்ணும்போது அது வந்து நீட்டாக அதே ஷேப்லேயே வந்து ஃபோல்டாகி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெண்டு பக்கம் நான் ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளாத்தை வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த ஜிப்போட இந்த ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் இந்த கிளாத்தை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த ஜிப்பு மேலே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிப்பு மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஜிப்போட ஓரத்துலேயே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி கிளாத்தில் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இன்னும் லைஃப் வந்து லாங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான சூப்பர் க்ளூஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ க்ளூ அப்ளை பண்ணோன்னே இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கீழே இருக்க கிளாத்தில் ஒட்டாத மாதிரி இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ரெண்டு கிளாத்தும் சேர்ந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜிப்பை உள்ளே இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது வெளியில் போயிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பவுச் வந்து இது மாதிரி நான் திருப்பி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், திருப்பி வச்சாச்சு. இப்போ வந்து இது மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஜிப்புக்கு மேலே கொஞ்சம் கிளாத் வரணும். அப்புறம் இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டிச்சு வந்து டிசைன் வந்து இது மாதிரி பாட்டமில் வரணும். அதே மாதிரி ஜிப்பு வந்து டாப்லேயும் வரக்கூடாது, மிடில்லேயும் வராத மாதிரி இது மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜிப்புக்கு மேலே கொஞ்சம் கிளாத் விட்டுருங்க, டாப்பில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிப்புக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருணும். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சோட டிசைன் வந்து இது மாதிரி பாட்டமில் வர மாதிரி நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டாக வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து க்ளூக்கு பதிலாக ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் க்ளூ யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இதை வாஷ் கூட பண்ணிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி நான் 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஜிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வந்து இந்த பவுச்சை வந்து திருப்பிக்கிறேன். அவ்வளோதான் திருப்பியாச்சு. ஸோ இதை நம்ம பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இதை பர்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பீஸில் வந்து நான் ஃப்ளவர் ஷேப்பில் மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். இது டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இதே மாதிரி நான் மறுபடியும் இன்னொரு சைஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி இப்போ இந்த 2 கிளாத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் நடுவுலையும் வச்சுக்கலாம், இல்லை கார்னர்லேயும் வச்சு ஒட்டிக்கலாம், அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து எனக்கு லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு சின்ன பீஸ் வந்து நான் நடுவில் வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணால் கூட வேறு மாதிரி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பென்சில் பவுச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பென்சில்ஸ் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஃபோன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம மேக்கப் கிட் கூட போட்டு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.